தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பொள்ளாச்சி கிணத்துக்கடுவைச் சேர்ந்த பெண்ணின் மகளிர் உரிமை தொகை உத்தரப்பிரதேசத்தில் வசிக்கும் பெண்ணின் வங்கிக் கணக்குக்கு 2 ஆண்டுகளாக அனுப்பப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு கொண்டம்பட்டியைச் சேர்ந்தவர் மகேஸ்வரி 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பித்தார். விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான எந்த குறுஞ்செய்தியும் வராததால் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாக கருதியுள்ளார். இந்நிலையில் கிணத்துக்கடவு ஒன்றியத்தில் ஜூலை 25ஆம் தேதி நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மீண்டும் மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பித்துள்ளார். அப்போது மனுவை ஆய்வு செய்த அதிகாரிகள் 2 ஆண்டுகளாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது, வங்கிக் கணக்கை சரிபாருங்கள் என்று தெரிவித்ததால் அதிர்ச்சியடைந்துள்ளார். இதையடுத்து கிணத்துக்கடவு பரோடா வங்கியில் உள்ள மகேஸ்வரின் வங்கிக் கணக்கை ஆய்வு செய்த வங்கி ஊழியர்கள் அவரின் ஆதார் எண்ணுடன் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சாந்தி தேவி என்பவரது வங்கிக் கணக்கு இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவரது வங்கிக் கணக்குக்கு மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் செல்வதாகவும் தெரிவித்தனர். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த மகேஸ்வரி பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். இதுகுறித்து பேசியுள்ள கிணத்துக்கடவு தாலுகா சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் பானுமதி, மகளிர் உரிமை தொகை சென்னையில் இருந்து பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பப்படுகிறது. மகேஸ்வரின் வங்கிக் கணக்கில் உரிமை தொகையை வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.